ஹாய் கைஸ், இப்போ எதை பற்றி ஸ்டோரினா ஒரு புத்தோட ஸ்டோரி தான். அந்த ஊரில் பெரிய புத்து, அது ஒரு ஆள் வசரம் இருக்கும். அதை இடிக்கிறதுக்காக அரசாங்க அதிகாரி தடுக்கிறாங்க, இடிக்கிறாங்க. அதுக்காக மக்கள் போராடுறாங்க. அதை பற்றி தான் இந்த ஸ்டோரி. வாங்க பார்க்கலாம். அதாவது கிராமத்தில் பெரிய புத்து ஒன்று உருவாகிருக்கு, ரொம்ப காலமாக இருக்குது. அதில் மக்கள் எல்லாம் அதில் சாமிக்கு, புத்து சாமிக்கு மஞ்சளெல்லாம் இது பண்ணி ஊர் மக்களெல்லாம் சாமி கும்பிடுவாங்க. அது ஏன் திடீர்னு ஒரு அரசாங்க அதிகாரி என்ன பண்ணுறாருன்னா, அது அரசாங்க பில்டிங் வருது, அந்த இடத்த அங்கே இடிக்கிறோம், அது ஊர் நத்தம், இடிச்சுட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ் கட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புத்து இடிக்கிறதுக்கு மக்கள் தடுக்கிறாங்க. வேணாங்க, இது ரொம்ப நாளாக எங்கள் வீட்டுக்கு புத்துக்கு நாங்கள் சாமி கும்பிட்றோம். ஆனால் மக்கள் சொல்கிறத அந்த அரசாங்க அதிகாரி கேட்கல. அதனால் அந்த ஊரில் இருக்கிற பெரிய தலைவர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி உங்கள் மக்கள் தடுக்கிறாங்க, நாங்கள் அரசாங்க பில்டிங் கட்டணும், அந்த புத்து இருக்கிற இடத்துல புத்து இடிக்கணும், நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னோடனே அந்த தலைவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அடியாலெல்லாம் கூட்டின்னு மக்களை மிரட்டி அந்த புத்தை இடிக்க ட்ரை பண்ணுறாரு. இடிக்கும் போது கடப்பாறையிலேருந்து ஒரு அடியால் இடிக்கிறான் அந்த புத்தை. அப்போது மக்கள் தடுக்கிறாங்க. மக்கள் தடுத்தும் அந்த தலைவரை ஒன்றுமே பண்ண முடியல. அதனால், சாமி, நான் உங்களை நான் காப்பாற்ற முடியல, உன்னை நீயே காப்பாற்றிக்க சாமின்னு மக்களெல்லாம் கும்பிட்றாங்க. அதுக்கப்புறம் இடி மழை வருது. அந்த அடியால் அந்த புத்து இடிக்கிறது கிடப்பாறை ஓங்கும் போதே இடி ஒன்று மழை பெஞ்சனால இடி அந்த கிடப்பாறையில் இறங்கி அந்த இடிக்க வந்தவன் இறந்து போயிடுறான். இடி இடித்து இறந்து போன பின்னாடி அந்த தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, மழை பெய்யுது, இடி இடிக்குது, நம்ம 2 நாள் கழித்து நம்ம புத்தை இடிச்சுட்டு நம்ம இடம் கொடுத்துடலாம் அரசாங்க அதிகாரிகிட்டன்னு அந்த அடியாள்கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாராம். 2 நாள் தொடர்ந்து மழை இடி பெஞ்சிட்டே இருக்குது. அந்த தலைவர் இருந்தான் பார்த்தியா, ஊர் தலைவராக, அவன் வீடு ஃபுல்லாக மழை பெஞ்சு தண்ணி ஃபுல்லாக வந்துடுது, வாசலில் ரொம்ப வீட்டுக்குள்ளே தண்ணி போயிடுது. அதுக்கப்புறம் அங்கே அவன் வீடு செவுறு இடிஞ்சு ஒரு செங்கல் மட்டும் அவர் மேலே விழுந்துருது, அந்த தலைவர் மேலே. அப்பயும் இது கூட அறிகுறி என்னென்னா அவருக்கு தெரியவில்லை. 2 நாள் கழித்து புத்து இடிக்கிறோன்னு சொன்னார் இல்லையா, அதனால தான் அவர் பழி வாங்கிறதுக்காக கடவுள் பண்ணுற சதி இதுன்னு அவருக்கு புரியவே இல்லை. அப்புறம் ஒரு கட்டத்தில் டயர்டாகி அவர் கட்டில் மேலாம் ஏறி உட்காந்து மக்களெல்லாம் அவங்க பொண்டாட்டி புள்ளியெல்லாம் ஏறி உட்காந்துக்கிறாங்க. பொண்டாட்டி பிள்ளைங்களாம் அந்த கட்டில் ஏறி உக்காந்தாலும் அந்த தண்ணி ஃபுல்லாக இருக்குது, அதனால தான் அங்கே போய் உட்காந்துக்கினாங்க. ஒரு செங்கல் இடிஞ்சு அவர் தலைமையிலே உழுது, அந்த தலைவர் தலைமையிலே விழுந்த உடனே அவர் பயந்து போய் டயர்டாகி ஒரு சேரில் போய் உட்காந்த வாக்கில் அப்படியே தூங்கிடுறாரு. தூங்கின உடனே கனவு வருது. கனவில் சாமி சொல்லுது, டேய், என்னுடைய புத்தாடா இடிக்க பார்க்குற, உன் வம்சத்தையே இடித்து உன் வீட்டெல்லாம் தரமட்டமாக்க பார்க்குறியா, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி வரேன் பார்க்குறியா, இப்போ உன் தலைமையில் கல் தான் விழுந்துச்சு, உன்னை இடித்து அப்புறம் பக்கத்தில் ஒரு கொட்டாய் ஒன்று கட்டியிருந்தார்ல, அந்த கொட்டாய் இடிச்சு அந்த கொட்டாயும் எரிஞ்சு போயிடுச்சு. அது கனவுல சொன்ன உடனே திடீர்னு முழிச்சுக்கிறாரு. முழிச்சுட்ட உடனே நேராக புத்துக்கிட்ட ஓடி போய் அவர் அப்போ நைட்டு ஓடி போய் என்ன பண்ணுறாருன்னா, நான் பண்ணது தப்பு தான் சாமி, என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை இடிக்க மாட்டேன், நீ இருந்த இடத்துல இரு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் அரசாங்க அதிகாரியும் தடுத்துட்றேன், நீ இப்போ நிரந்தரமாக இருக்கிற இடத்துல இரு, உன்னை நான் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு முடிச்சிடறாரு. பாய். லைக் பண்ணுங்கள்.